எப்பேற்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட நிந்தனைகள், ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்ட, எதுக்காக எனக்கு இந்த பிரச்சனை, எதுக்காக எனக்கு இந்த வேதனை அப்படின்னு சொல்லாம அவனுடைய ஜெபம் முதலாவது எப்படி தொடங்குது? என் நீதியின் தேவன், தேவன் நீதி உள்ளவர், தேவன் நியாயாதிபதி என்கிற துதியை முதலாவது சொல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க எப்பொழுது தேவனை ஆராதிக்கிறீர்களோ, நீங்கள் எப்பொழுது தேவனை துதிக்கிறீர்களோ, அப்ப நடக்கிற ஒரு மாற்றம் என்ன தெரியுமா? உங்க பிரச்சனையிலிருந்து உங்கள் கண்கள் எடுக்கப்பட்டு கர்த்தர் மீது உங்களுடைய கண்கள் பற்றுதலா மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. என் பிரச்சனை பெருசுன்னு உங்க கண்ணுக்கு தெரியுதுன்னா நீங்க தேவன் பெரியவர் அப்படிங்கிறது உங்க கண்ணுக்கு தெரியாம போச்சுன்னு அர்த்தம். உங்க இருதயத்துக்கு உங்க பிரச்சனை ரொம்ப பெருசு, இதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்க கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை உங்க இருதயம் இன்னும் புரிந்து கொள்ளலைன்னு அர்த்தம். அப்படி புரிந்து கொண்டுருச்சு அப்படின்னா தேவனை துதிக்க துதிக்க, தேவனை ஆராதிக்க ஆராதிக்க உங்க பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சின்ன விஷயமா தெரியும். அல்லேலூயா. நாளைக்கு சரியாயிரும், அடுத்த வாரம் சரியாயிரும், அடுத்த மாசம் சரியாயிரும், இந்த பிரச்சனைகள் மாறிடும். 1 வருஷம் ஆயிட்டு போகுது, 2 வருஷம் ஆயிட்டு போகுது, 3 வருஷம். என் கர்த்தர் மாற்றுவார். மனுஷனை நம்பி இல்ல, அவன் யாரை நம்பி இல்ல. தாவீது முதலாவது செய்யற விஷயம் அதுதான். சகோதர சகோதரியே, இது கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்பது நம்மை பொறுத்தோ இல்ல மற்றவர்களை பொறுத்தோ இல்ல, இந்த வாழ்க்கை தேவனை பொறுத்து. அல்லேலூயா. சேற்றிலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார், ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்னா இந்த வாழ்க்கை தேவனுக்குரியது, கடவுளுக்குரியது. அப்படிப்பட்ட கடவுளுக்குரிய வாழ்க்கையில நீங்க கடவுளை குறித்தான் சிந்தித்துக் கொண்டு இருக்கணுமோ தவிர உங்களை குறித்து, உங்கள் பிரச்சனைகளை குறித்து, உங்கள் பாடுகளை குறித்து, உங்களுடைய பலவீனங்களை குறித்து எப்ப பார்த்தாலும் அதை நினைச்சு புலம்பிட்டே உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னா தேவனை துதிக்க மாட்டோம், தேவ அன்பை புரிந்து கொள்ள முடியாது. இப்படி பிரச்சனைகளையும் பலவீனங்களையும் மற்ற காரியங்களை புலம்பி 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 தான் என்ன பண்ணிடுறோம்? ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள, மன அழுத்தத்துக்குள்ள போய் தூக்கமே வர்றதில்லை. எனக்கு தேவை அப்படின்னா யார் கொடுப்பா? ஆண்டவர் கண்டிப்பா. இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கலன்னா இப்ப எனக்கு அது தேவை. தாவீது எப்பயுமே கூழாங்கலை வச்சுட்டு சுத்திட்டு இருக்குல்ல. எப்ப கோலியாத்து வந்தானோ அப்பதான் எதுக்கு வேலை வந்துச்சு? ஹல்லேலூயா. எப்ப கோலியாத்து வந்தானோ அப்பதான் கூழாங்கல்லுக்கு வேலை வரும். கோலியாத்துன்னு ஒருத்தன் வரும்போது கூழாங்கல் ஆண்டவர் கரெக்டா சொல்லுவார், நான் போய் எடுத்துட்டு வந்து அடிப்பேன், போதும் எனக்கு. இப்பயே எடுத்து வச்சுக்கிட்டு கிடைக்கலன்னு புலம்பிட்டு இருக்கிற வேலை இல்லை.